ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 44. தலைப்பு உப்பு. ஆதார வசனம் மத்திய எழுத சுவிசேஷ புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கு உப்பை குறித்து ஒரு வார்த்தை நாம் பார்ப்போம். நமக்கு உப்பு தெரியும், உப்பை பற்றி தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. உப்பு எல்லாத்துக்கும் தெரியும், உப்பை பற்றி அதோட கேரக்டர் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, மலை பிரசங்கத்தில் அவர் ஜனங்களையும் சீசர்களையும் பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது என்னவென்றால், உப்பு மிகவும் அவசியமான ஒன்று, அவசியமான பொருள் அப்படின்னு தெரிஞ்சு. ஒரு பழமொழி உண்டு நமக்கு தமிழில், அதாவது உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். இதை சீசர்கள் பார்த்து சொல்ல வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, சீசர்கள் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேசத்திற்காகவும் பல நாடுகளுக்காகவும், இன்றைக்கும் பல நாடுகளில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, இன்னும் பல குடிகார நண்பர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, பல குடும்பத்துக்கு சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சீசர்கள் மக்கள் ஜெபிப்பார்கள் என்பதற்காக சொன்னார். ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் கூட எவ்வளவோ முடியாதவர்களை சந்திக்கிறோம், வியாதி உள்ளவர்களை சந்திக்கிறோம், பார்க்குறோம், மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களும் பார்க்குறோம். நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஜிஹெச்சுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் பாருங்கள், கண்ணீர் வரும் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும். நான் போய் பார்த்து வந்திருக்கிறேன், அவ்வளோ மோசமாக இருக்கும். தயவுசெய்து அவங்களுக்காக பரிதாபப்பட வேண்டாம், ஒன்று செய்யலாம், அதை பரிதாபப்பட வேண்டாம். அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்மை போன்றவர்கள் தான். ஒரு நிமிடம் அவர்களுக்காக படைத்தவரிடத்துல சொல்லுவோம், ஏன் அவங்கள சுகமாக்கித்தாங்கயா அப்படின்னு சொல்லுவோம். ஆம் சகோதரனே, சகோதரியே, நாம் தானே உப்பு. ஆமேன் 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 ஆமேன். உப்பு இன்னும் வரும்.